தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல். 14 வருஷம் ஒரு நாள் விடாமல் தினமும் ரேடியோவில் வந்த ஷோ, மாபெரும் சக்ஸஸ் ஷோ. அந்த ஷோ எப்படி ஆரம்பிச்சது, அந்த ஷோ எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஷோவாக மாறுனுச்சு, அதுக்கு காரணம் என்ன, சக்ஸஸ் ஃபார்முலா என்ன, அந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை நம்மளும் யூஸ் பண்ணி எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எல்லாத்தையும் இந்த வார தகவலில் பார்க்கலாம். விளையாட்டு வினையாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சென்னை வானொலி நிலையத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த சமயம். அந்த சமயத்தில் டிவியும் பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அப்படிதான் ஆஃபீஸில் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அவருடைய கொலீக்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அந்த கொலீக்ஸ்கிட்ட என்ன சொன்னார்னா, இப்போ டிவி பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்கு, நமக்கு இனிமேல் வேலையே இருக்காது, நம்ம அதிக எஃபோர்ட் போட தேவையில்லை, நம்ம அதிக கான்சென்ட்ரேஷனோட வேலை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த விஷயம், அவர் அப்படி பேசின விஷயம் எப்படியோ அந்த சமயத்தில் ஸ்டேஷனுக்கு டைரக்டராக இருந்த செல்வம் அவர்கள் காதுக்கு போயிடுச்சு. டைரக்டர் கூப்பிட்டுருக்கார் தென்கட்சியாரை, கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னியாமேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு தென்கட்சியாரும் ஆமாம் சொன்னேன்னு இருக்கார். அதுக்கு செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கார், சரி நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன், தினமும் இனிமேல் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோ, உன்னால் ஒரு உபயோகமான தகவலை மக்களுக்கு சொல்ல முடியுமா, நிகழ்ச்சிக்கு இன்று ஒரு தகவல்னு பேர் வைக்கலான் இருக்கார். அப்படிதான் இன்று ஒரு தகவல் ஐடியாவே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம தென்கட்சியார் என்ன பண்ணார், அதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணுன்ட்டு, நான் ஏற்கனவே விவசாய சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் நான் தினமும் போய் ஒரு தகவல் எடுத்துகிட்டு வந்து அதை தொகுத்து அதை வழங்குறதுக்கு எனக்கு டைம் பத்தாது, ரொம்ப கஷ்டமான வேலை, வேணும்னா வாரத்துக்கு ஒன்று வச்சுக்கலாமேன்னு இருக்கார். ஆனால் செல்வம் அவர்கள் விடலை, நீயே செய்யணும்னு தேவையில்லை, முதல்ல 1 மாதத்துக்கு நீ செய்ய, அதுக்கப்புறம் அந்த வேலையை வேற யார்கிட்டயாவது கொடுத்துடலான் இருக்கார். சரி 1 மாதம் தானே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு தென்கட்சியார் அந்த வேலையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். 1 மாதம் போச்சு. எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1988 வருஷம் ஜூலை 1 ஆரம்பிச்சிருக்காங்க. தென்கட்சியார் செல்வம் அவர்கள்ட்ட போய் சொல்றார், நீங்க கொடுத்த 1 மாதம் முடிஞ்சிருச்சு, என் பொறுப்பை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்க, நான் பழையபடி விவசாயத்துக்குள்ள இதை மட்டும் பார்க்குறேன்னு இருக்கார். ஆனால் செல்வம் அவர்கள் அப்போ தான் யோசிச்சுட்டு, ஐயோ நான் இதை மறந்தே போயிட்டேனே, இதை யோசிக்கவே இல்லையே, இப்போ கடைசி நிமிஷத்தில் போய் இதை யார்கிட்டயாவது கொடுக்கணும்னா ஆள் கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம், அதனால இன்னும் 1 மாதத்துக்கு நீயே செய்ய, அதுக்கப்புறம் நம்ம வேற ஆள் பார்த்துக்கலான் இருக்கார். தென்கட்சியார் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1 மாதத்துக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிருக்கார். அடுத்த மாதம் உஷாராயிட்டார். ஆகஸ்ட் மாதம் கடைசியில் போய் பார்க்கல செல்வம் அவர்களை, ஆகஸ்ட் 15 போய் பார்த்து ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்படியே ஒரு வழியா ஆகஸ்ட் கடைசி வாரம். அப்போ செல்வம் அவர்கள் தென்கட்சியாரை அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு அவருக்கு வடையும் டீயும் வாங்கி கொடுக்கிறார், கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டும் வாங்கி கொடுக்கிறார். தென்கட்சியார் யோசிக்கிறார், இவர் எதுக்கு நமக்கு வடை டீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே சொல்றார் செல்வம் அவர்கள், நம்ம இன்று ஒரு தகவல் ஷோ பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, நான் வெளியே போகிற இடம்லாம் மக்கள் என்னை பார்த்து இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை தொடர்ந்து நடத்துங்க, அவரையே வச்சு நடத்துங்கன்னு சொல்கிறாங்க, அதனால நீயே இந்த ஷோவை கண்டினியூ பண்ணு, உனக்கே எப்போ இந்த ஷோவை விடணும்னு தோணுதோ அப்போ விட்டுக்கோ, பரவாயில்லன்னு இருக்கார். நம்ம தென்கட்சியாரும் அவர் வாங்கி கொடுத்த டீ வடைக்கு நன்றி உள்ளவரா 14 வருஷம் தொடர்ந்து நடத்தினார். சரி, இந்த ஷோ எப்படி ஒரு சக்ஸஸ் ஷோவாக மாறுனுச்சு தெரியுமா? 2 காரணங்கள் இருக்கு. அதுலேயும் அந்த 2வது காரணம் இருக்கு இல்லையா, அதுதான் ஒருத்தரை வெற்றி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரணம். சரி, இப்போ முதல் காரணம் பார்க்கலாமா? ஷோ ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள்லேயே ரேடியோ ஸ்டேஷனுக்கு நிறைய கண் பார்வையற்றோர் வந்தாங்களாம். வந்து இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி யார் வழங்குறான்னு கேட்டு விசாரிச்சுட்டு தென்கட்சியாரை போய் பார்ப்பாங்களாம். பார்த்து அவர் முகத்தை அப்படியே தடவி பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், எங்களுக்கு கண்ணு தெரியாது, புத்தகங்கள் படிக்க முடியாது, நாங்கள் தினமும் உங்கள் நிகழ்ச்சி கேட்குறோம், நாங்கள் புத்தகங்கள் படிக்க முடியாதுன்ற குறைய நீங்கள் போக்குறீங்க, எங்களுக்கு புது தகவல்கள் கிடைக்குது, அதனால் இந்த நிகழ்ச்சியை விட்டுறாதீங்க, தொடர்ந்து நடத்துங்கன்னு இருக்காங்க. 2வது காரணம் என்னென்னா, வெற்றிக்கு அதான் முக்கியமான காரணம் என்னென்னா, அவருக்கு இந்த ஷோ ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே நிறைய லெட்டர்கள் வர ஆரம்பிச்சுதான். அந்த லெட்டர் எல்லாத்துலேயும் வாசகர்கள் நிறைய எழுதி அனுப்பியிருந்தாங்களாம். அதுலேயும் முக்கியமாக அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் கதைகளை எழுதி அனுப்பியிருந்தாங்களாம். அதுலேயும் முக்கியமாக தென்கட்சியாருக்கு தெரிஞ்ச நிறைய செலிபிரிட்டிஸ் கூட அந்த ஷோவை பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம், இந்த தகவல் எடுத்துக்கோ, இந்த கதையை எடுத்துக்கோ, இதை சொல்லுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி தென்கட்சியாருக்கு வெளி உலகத்திலேருந்து ஏகப்பட்ட தகவல்கள் கதைகள் வர ஆரம்பிச்சுது. அதாங்க சக்ஸஸ் ஃபார்முலா. முதல்ல ஒரு வேலை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சுமையாக தெரியும், அதை செய்யவே முடியாதுன்னு தோணும். ஆனால் நீங்கள் 1 மாதம் செஞ்சு பாருங்க, 1 மாதம் என்ன, சில நாட்கள் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும்,
சுமையே இல்லாத மாதிரி தெரியும். அதை விட முக்கியமா உங்களுக்கு வெளி உலகத்துல இருந்து ஏகப்பட்ட சப்போர்ட் வரும், ஏகப்பட்ட உதவிகள் வரும், மூடப்பட்ட கதவுகள் திறக்கும், புது புது பாதைகள் பிறக்கும், உங்களுக்கு வெற்றிக்கு உண்டான எல்லா வழிகளும் தெரியும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். நம்மால ஒருத்தர் சொன்னார், என்னோட பாஸ் என்னை கூப்பிட்டாரு, ஒரு நாள் கூப்பிட்டு இட்லி வடை பொங்கல் பூரியெல்லாம் வாங்கி கொடுத்தாருங்க. வாங்கி கொடுத்துட்டு வீக்கெண்டில் வந்து வேலை பார்க்க சொன்னார் அப்படின்னார். நான் கேட்டேன், சரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வேலை பார்த்தீங்களா வீக்கெண்ட்லன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், இல்லை வேலை பார்க்கல, நான் அவருக்கு அல்வா கொடுத்துட்டேன் அப்படின்னார். நீங்கள் எனக்கு அல்வா கொடுக்காதீங்க, என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள்.